எங்கள் வீட்டில் பாருங்கள் இன்றைக்கி பாறை மீன் குழம்பு. மீன் வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள். மீன் க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ கொட்டுங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது மீன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு கிம்பத்தை காமிங்க, நல்லா இருக்கான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது மீன். இப்போ வாங்க குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிடலாம். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு. சட்டி சூடாகட்டும். பாருங்கள், மீன் குழம்புக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் ஒரு 10 பல் வெள்ளைப்பூடு வச்சுருக்கேன். பாருங்கள், சட்டி சூடாகிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காய்ஞ்சிச்சு. 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் நல்லா வெடித்து வரட்டும். வெந்தயம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சது. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துடலாம். இப்போ வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா கலர் மாதிரி வரமாட்டுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா. பாருங்கள், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது தனியாக கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், உப்பு சேர்க்குறேன். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். தக்காளியை விட்டு நல்லா வதங்கும். பாருங்கள், உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக தக்காளி நல்லா கசிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா பொடி சேர்த்துடலாம். பாருங்கள், ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது எண்ணெயில் மசாலா பொடி கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்னா அதை சேர்த்துடலாம். பாருங்கள், சேர்த்து அப்படியே கிண்டி விடலாம் ஒரு கிண்டு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கிண்டி விட்டுட்டு காரம், உப்பு, புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், உப்பு பத்தாது, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்கலாம். பாருங்கள், உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து மசாலா பொடி வாசம்லாம் பச்சை வாசம்லாம் போய் வரட்டும். அதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், பாறை மீன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மீனை சேர்த்துக்கலாம் குழம்புல. இப்போ மீன் சேர்த்துடலாம். க்ளீன் பண்ணி வச்ச மீனை ஒவ்வொரு துண்டமாக சேர்த்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், லைட்டாக ஒரு கிண்டு விடும். கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்தாவே போதும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், மீன் சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிண்டு கிண்டி விட்டுடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் குழம்பு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை ஒரு 2 இலை கிள்ளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், மல்லித்தலை சேர்த்தாச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக இருக்குது மீன் குழம்பு. பாறை மீன் குழம்பு. எத்தனை பேர்த்துக்கு இந்த மீன் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.